என் பிள்ளையே, உன் அப்பன் உன்னை தேடி நம்ப முடியாத அதிசயத்தை நடத்தி தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். எந்த ஒன்று உனக்கானதாக இருக்கும் என்று நீ நினைத்தாயோ, அந்த ஒன்று உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது என்று அடித்து சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் பயத்தையும் பதற்றத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான வேளையில் நீ மும்மரமாக செயல்படு. நீ நினைக்கின்றது இப்பொழுது நடக்கவில்லை என்றவுடனே முடிந்துவிட்டதோ என்று சிந்திக்காதே. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே என் பிள்ளையே. எதை நினைத்து நீ வருந்தி கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி நான் சொல்லும் அடையாளத்தோடு உனக்கான உதவியை செய்வதற்கு ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். நீ எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்து இருக்கலாம். என் பக்தியின் மேல் நீ அதீத அன்பு கொண்டு இருக்கின்றாய், அதீத நம்பிக்கை கொண்டு இருக்கின்றாய். அந்த நம்பிக்கையால் இப்பொழுது உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. உன் மனம் இறுக்கத்தால் உன் மனது என்ன செய்வது என்று அறியாது நீ எங்கே போனாலும் தடைகள் மட்டும்தானே வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நல்ல காலம் தட்டி சென்று போகிறதோ என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய். வினை தடுக்கும் நேரம் வரை நான் பொறுமையாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். நான் நினைத்தது போல் என் வாழ்வு எப்பொழுது மாறப்போகிறது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று உன் மனம் தவிக்கும் தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் மனக்கோட்டை இங்கு எப்படி நிசமாக போகிறது என்று தெரியாமல் தவிக்கும் என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையும் கனவையும் நிறைவேற்றுவதற்கு இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். வாழ்க்கை வெகு வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றது. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஒரு மாற்றமும் நடந்த பாடு இல்லையே என்று உன் மனம் கலங்கி தவிப்பது எனக்கு புரிகிறது. அத்துணை விஷயத்தையும் தாண்டி இப்பொழுது இந்த முருகன் உனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். யாரின் மூலம் என்று தானே சிந்திக்கின்றாய்? உன் பிரியமானவரின் மூலம் உனக்கான நல்லது நடக்கப் போகிறது. யார் ஒருவருக்காக காத்து கொண்டு இருந்தாயோ அவரே உன்னை தேடி வந்து நம்பிக்கை தரும் விஷயத்தை செய்யத்தான் போகிறார். தடைகளை தாண்டி நீ வாழ்க்கையை வெற்றி கனியோடு சுவைக்க தயாராகிவிட்டாய். எந்த ஒன்று உனக்கானதாக மாறும் என்று நினைத்தாயோ அதை நிரந்தரமாக்க இந்த முருகன் அப்பனானவன் வந்திருக்கின்றேன். உன் திறமை பலன் கொடுத்தாலும் முயற்சியை வீழ்த்த வரும் கணக்கதையும் சஞ்சலத்தையும் மனதில் ஏற்காதே. காலம் முழுவதும் வாழ்க்கை சொல்லிக் கொண்டே இருக்கும். சிந்தித்து பார். தடைகள் தான் வாழ்வை தாண்ட வைக்கப் போகிறது. பட்டை தீட்ட தீட்டத்தான் வைரம் பொலிவை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நெஞ்சிலே 1000 கவலைகள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி இந்த கந்தனை நீ வழிபட்ட பிறகு எப்படி உன் மனம் இலகுவாவதை நீ உணராமல் இருப்பாய்? என் பிள்ளையே, வாழும் காலத்தை தாங்கி பிடிக்கவும் உன் மன அமைதியை அங்கு ஏற்படுத்தவும் தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ வராதா, நமக்கெல்லாம் நல்லது நடக்காதா என்று கவலைப்படுகிறாய். அதன் காரணத்தை சற்று சிந்தித்து பார். காலம் ஒரு மகா சக்தி உடையது. இத்தனை காலமாக உன்னை பேணி காப்பாற்றியுள்ளது. வாழ்வில் புரட்டி போட்ட விடையை உனக்குள் நீயே தேடிப்பார். நீ கடை கோடியில் இருப்பவன் அல்ல. கோடியில் ஒருவன். காலம் மாற்ற இறைவன் கரங்களை பற்றி கொண்டு விட்டாய். இந்த முருகனின் கரங்களை பற்றி கொண்டு விட்டாய். அப்படி இருக்கும் போது உனக்கான விஷயத்தை நான் நல்லது நடத்தாமல் இருப்பேனா என் கண்ணின் மணியே? மனசு ரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்கும் வேளையிலே என் பெயர் கொண்ட ஒருவரோ உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார். முருகன், கந்தன், கடம்பன் என்று இந்த குகனை போல உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை வளமாக்க வந்து இருக்கும் போது உன் மனதை நீ எதற்காக காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய்? இந்த முருகனின் சக்தியும் உன் வாழ்வில் வளர்ந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய்? என் தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியையும் நான் தீர்மானிப்பதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்கான விஷயத்தை தெளிவாக்கிக்கொள். ஏதோ எப்படி நடக்கும் என்று நான் தீர்மானித்தபடிதானே நடந்து கொண்டு இருக்கின்றது. சலிப்பான உன் மனது தனது வாழ்வில் ஏதோ இழந்து விட்டேனே, இனி என்ன இருக்க போகிறது என்று நீ யோசித்து கொண்டே இருக்கின்றாய். வாழ்வே கடினமாக இருந்து கொண்டு இருக்கின்றதே. முட்கள் மேலல்லவா நான் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றேன். முட்கள் என் காலை மட்டுமல்ல,
என் உள்ளத்தையும் பதம் பார்த்து கொண்டு இருக்கின்றதே முருகா என்று நீ கலங்காதே. வாழ்வின் ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தான் செய்யும். கவலைகள் உன்னை முள்ளாக குத்தி சோதனை செய்யும். ஆனால் அதை கற்பிக்கும் வாழ்க்கையின் பாடங்கள் உன் வாழ்நாளில் மறக்க முடியாத திருப்பத்தை ஏற்படுத்தி தரும் சக்தி உடையவை. சலிப்பான உன் மனதில் வாழ்வில் என்னை வைத்து நீ வணங்கிவிட்ட பிறகும் உன்னை சாதிக்க வைக்கத்தான், இந்த ஏற்றத்தை கொடுக்கத்தான் இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன். உன் முயற்சியை கைவிடாதே. இந்த முருகனின் அருளால் வாழ்வில் நீ எத்தனையோ சந்தோஷத்தை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் எதற்காக எதுவுமே நடக்க விடுமோ நடக்காதோ என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். உன் கவலையை தீர ஒரு நல்ல நேரம் வந்து விட்டது. உன்னை வழிநடத்த இந்த முருகனின் கடைக்கண் திறவாமல் அருள் தரவில்லையே என்று ஆதங்கப்படுகிறாய். ஆதங்கப்படாதே என் கண்ணின் மணியே. உனக்கான பொற்காலம் வரப்போகிறது. உன் கவலைகள் கனப்பொழுதில் களையப் போகிறது. நடப்பதெல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்து உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வந்து நீ புத்தொளி பெறத்தான் போகிறாய். எந்த ஒன்றை பெறுவதற்காக நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி உனக்கான பாதையை தெளிவாக்க நான் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. நடப்பதும் நடக்கப் போவதும் நான் உனக்கென்று உருவாக்கப்பட்டதுதான். இனி உன் விதியின் பிடியிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியாது என்றால் இந்த முருகனை எதுக்கு நாம் கையெடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறாய்? யார் சொன்னது நீ விதியின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது என்று? நான் உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு இனி யார் தடுத்தாலும் சரி, யாருக்கான விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கான விஷயத்தை தெளிவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவே இரு. நடப்பதையும் நடக்கப் போவதையும் உனக்கான விஷயத்தில் நான் ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, சந்தோஷம் நிறைந்த உன் வாழ்க்கையின் பயணத்தில் இனி நிரந்தரமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்கு இந்த முருகன் வந்திருக்கும் போது தாமதமாகிக் கொண்டு இருக்கின்றதே என்று வாழ்வின் நெருக்கடியால் சங்கடத்தையே நினைத்து எக்காரியமும் நிறைவேறாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. என்னை கும்பிடும் உன்மனம் ஆயிரம் கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இருப்பதை நான் அறிவேன். கலங்காதே. கவலையால் சிலையாக இருந்த உன்னை சீர்கடாமல் நான் பாதுகாப்பேன். நெருக்கடியால் நீ வாழ்வில் விழாமல் இருப்பதே கந்தன் உனக்கு கொடுக்கும் வரப்பிரசாதம். கந்தனை நினைத்து நீ நட்ட கோல் இங்கு நெடுங்கோலாக மாறப்போகிறது. பொறுமைக்கொள். தாமதமானாலும் தரமான வாழ்வை பெறுவதற்காகத்தான் நீ என்னிடம் வந்து இருக்கின்றாய். வாழ்வின் சோதனைக்கு இங்கு துணையாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனா என்று எண்ணி விடாதே. காலத்தின் வலிமையான சுழற்சியால் வாழ்வின் நிலை மாறி மனம் குழம்பி என் பிள்ளை எங்கு குட்டை போல் என்ன செய்வது ஏது செய்வது என்று கிரகத்தால் ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டு இருக்கின்றாய். கலங்காதே. என் பிள்ளையை உனக்கென்று விதிக்கப்பட்டதே இந்த முருகனை தவிர வேறு யாரால் தர முடியும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கான இடத்தை பிடிப்பதற்குத்தானே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ வணங்கும் கந்தன் உனக்கு துணையாக இருக்கும் போது, நீ வணங்கும் இந்த வேலவன் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதற்காக பிள்ளையே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? மாற்றங்களை தேடி உனக்கான வாழ்க்கை சாதகமாகத்தான் இப்பொழுது மாறப்போகிறது. காலம் நீட்டிக்கொண்டே போகிறதே, ஆனால் நான் நினைத்த காரியம் மட்டும் நிறைவேறாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று வாடி நின்ற பெயரை போல உன் மனம் நல்லதொரு வாய்ப்பை இழந்து வாழ்வில் வேதனை மட்டும் தானே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் முருகனை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்கிறாய். உனக்கான பாதகமான பலன்கள் இறைவனால் தடுக்கப்பட்டு இருக்கின்றதோ என்று நீ நினைத்துக்கொள். நடப்பது நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். பொறுமையாக நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்று உருவாக்கிக்கொள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கான வெற்றியை மட்டும்தான் நான் தருவேன். பயண சுமை அதிகமாகிக் கொண்டு இருக்கின்றதோ, நான் தருகின்ற காலம் முடிந்து விட்டதோ இல்லையோ, எப்போதுதான் எனக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகிறது என்று சிந்திக்காது. புரியாத பாதகங்கள் வந்த போதும் பார்க்கும் போதே கும்பிட தோன்றும் இந்த முருகனின் காலடி பற்றி விட்ட பிறகும் வீழ்கின்ற உன் மனதை நான் தேற்றாமல் இருந்து விடுவேனா? முருகா என்று நீயே என்னை அழைத்து விட்ட பிறகும் உன்னப்பன் நான் வராமல் இருப்பேனா? நீ என்னை ஆனந்தத்தில்
இடத்தில் திக்குமுக்காட வைக்கும்போது இந்த முருகன் உன்னை நான் அங்கு எப்படியாவது வெற்றி மேல் வெற்றி பெற வாய்ப்பைத்தான் தருவேன். நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு உன்னை மாற்றி யோசிக்க வைத்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து கலங்காதே. தடுமாறாமல் முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ கும்பிடும் முருகன் உனக்கு தோளோடு தோள் நின்று உனக்கு அருள் புரியத்தான் போகிறேன். என் ஆசையும் அருளையும் பெற்ற என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது இந்த சிறு சிறு போராட்டங்களை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உன்னை நான் அங்கு ஏற்றத்தை பார்க்க வைப்பதற்காக வந்திருக்கும் போது உன் உடல் பலத்தை விட மணல் பலமே இங்கு அவசியம். முழு மனதோடு முயற்சி செய். உன் கனவு கைகூடும். இடரான பாதையிலும் தடையில்லா முயற்சிதான் உன் வாழ்க்கையை வளம் பெற வைக்கப் போகிறது. என் அருளால் சாதனை படைக்கத்தான் போகிறாய். நீ நினைத்தது பலிக்கும். யாம் இருக்க பயமேன்.